1300 வருடம் மிக பழமையான கோவில் தான் நம்ம கோயம்புத்தூர் சூலூரில் அமைஞ்சிருக்க வைத்தியநாதர் சுவாமி திருக்கோவில். அந்த கோவிலோட மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் இனிதே நடைபெற்றது. தீராத நோய்களை எல்லாம் தீர்த்து வைப்பவர் தான் வைத்தீஸ்வரர். சுமார் 1300 வருடம் பழமையான இந்த கோயிலில் சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக அருள் பாவிக்கிறார். நாகை மாவட்டத்தில் அமைந்திருக்க வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு இணையாக போற்றப்படுகிறது இந்த சிவன் கோவில். இந்த கோவிலோட சிறப்பம்சம் தீராத நோய்களை தீர்த்து வைக்கிறதோடு இல்லாமல் திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் இருவருமே நல்லெண்ணெய் சாத்தி வில்வ இலையும் விபூதியும் வச்சு முறையாக அபிஷேகம் அர்ச்சனைகள் செய்து வந்தாக்க கண்டிப்பாக திருமணங்கள் கைகூடி வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நாகை மாவட்டத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று விட்டு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள பிரதி மருதீஸ்வரர் சன்னதிக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. மிக சிறப்பாக இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டாங்க. இதில் நானும் ஒருவராக கலந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.